ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இப்படி ஆச்சு? அதே மாதிரி இந்த மாதிரி இருந்த ஒரு டிவி எப்படி இந்த மாதிரி ஆச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் VLSI. VLSI அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அப்படின்னா என்னன்னா, இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நிறைய விஷயத்த ஒரே இடத்துல வைக்கிறது தான் இன்டகிரேஷன், எல்லாத்தையும் கம்பைன் பண்றது. ஸோ இந்த கான்செப்ட் படி வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ல ஒரு சிப், ஒரு ஐசிங்கிறது நீங்க நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லையும் உள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய ஐசி இருக்கும். அந்த ஐசிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஆப்ரேஷன்ஸை ஒரே ஐசிக்குள்ள கொண்டு வர்றது தான் இந்த இன்டகிரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஐசியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐசிக்குள்ள நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கு. ஸோ VLSIங்கிற கான்செப்ட் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ல பார்த்தீங்கன்னா மில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஒரே ஐசிக்குள்ள இருக்கும். ஆனால் அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். சின்ன சைஸாக இருக்கிறதுனால கம்மியான ஒர்க்கு தான் அது பண்ணும் அப்படிங்கிறது மீனிங் இல்லை. இது ரொம்ப நிறைய மல்டி டாஸ்கிங், நிறைய ஒர்க்கை அது பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு ரூம் சைஸில் இருந்த கம்ப்யூட்டர் இப்போ ரொம்ப லேப்டாப் மாதிரியோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப சின்னதாயிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ஆப்பிள் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி இருந்த ஆப்பிள் ப்ராடக்ட் நம்ம இப்போ ரொம்ப காம்பேக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் டிவி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா CRT டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப பெருசாக இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இப்போ ஐசி கண்டுபிடிச்சதுனால ஐசி முன்னாடி இருந்த காம்பனன்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஐசி ஓட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லா காம்பேக்ட்டுமே எல்லா டிவைஸுமே ரொம்ப காம்பேக்ட் சைஸில் வந்துருச்சு. இதுதான் VLSIயோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ VLSI ஜஸ்ட் ஐசிங்கிறது அதுக்குள்ள நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும். இதை பத்தி படிக்கிறது அந்த VLSIங்கிறது ஒரு கோர்ஸ். அது இப்போ ஃபுல் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் 4 to 5 இயர்ஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த VLSI செக்டார்ல வரும். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த VLSIக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய காலேஜஸ்ல இந்த கோர்ஸை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தேங்க்யூ.